இந்த நாட்களில் விசேடமாக எதிர்க்கட்சி அனைத்தும் இணைந்து ஒரு கூட்டணி ஒன்றை அமைக்கப் போவதாக, தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப் போவதாக கூறிக்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதற்கு முன்னர் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு கட்சியோடும் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், விசேடமாக ரணில் விக்ரமசிங்காவோடு ஒன்று சேர மாட்டோம், அவர்கள் இந்த நாட்டை திருடியவர்கள், இந்த நாட்டுக்கு மோசடி செய்தவர்கள், அந்த மோசடிக்காரர்களோடு நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அணிதிரள்வுக்கான காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இப்போது எல்லோருக்குமே தெரியும், அதாவது இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற விசேடமாக இன்றைக்கு போலீஸாரின் நடவடிக்கைகள், இன்றைக்கு இந்த லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை, அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னாலான சூத்திரதாரிகளை கண்டு கொள்கின்ற விசாரணை, இவைகள் அனைத்தும் துரிதமாகப்பட்டிருக்கின்றது. இந்த துரிதகதியில் இவ்வாறான விசாரணைகள் இடம்பெறுவதன் காரணமாக அதன் பின்னால் மறைந்திருக்கின்ற ஏனைய நபர்களுடையும் அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்ற பொழுது வேறு யாருமல்ல, இதற்கு பின்னால் முன்னால் பெரும் புள்ளிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த அரசியல்வாதிகள் அந்த ஆபத்தில் இருந்து தாங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இன்றைக்கு இவ்வாறான கூட்டணிகளை அணிதிரள்வது காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த காலங்களில் விசேடமாக கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசம் செய்தவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியாக வீழ்த்தியவர்கள் வேறு யாரும் கிடையாது, முன்னைய ஆட்சியாளர்களாகும். அந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் பொழுது சொல்லுகின்றார்கள், மீண்டும் இந்த வருடம் 6ஆம் மாதம் அல்லது இனிவரும் காலங்களில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகின்றோம், மீண்டும் நாங்கள் அமைச்சர்களாக மாறப்போகின்றோம் என்ற கருத்துக்களை கூறுவது எங்கள் காணக்கூடியதாக இருக்கணும். எது எவ்வாறான போதிலும் நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம், அதாவது இவர்கள் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் கூட இந்த நாட்டில் இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் முட்டாள்கள் என்று, அல்லது மக்கள் வந்து அவர்களுடைய தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற பொம்மைகள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடைபெறாது. எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் உண்மையை சூழ அணிதிரள்வார்களை தவிர பொய்களை சூழ அணிதிரள மாட்டார்கள் என்பது மிக தரிசனமான உண்மை. அந்த வகையில் இவர்களால் முன்னெடுக்க போகின்ற இந்த கூட்டணி என்பது ஒரு செல்லுபடியாக கூட்டணியாகும். சஜித் பிரேமதாசாவினுடைய கருத்துக்கள் என்பது, அதாவது காலையில் ஒரு வார்த்தையும் மாலையில் ஒரு வார்த்தையும், அது மாத்திரமல்ல ஏஐ சஜித் பிரேமதாசாகவும் அல்லது ஏஐ இல்லாத சஜித் பிரேமதாசாகவும் கூட படம் போட்டு காட்டுகின்ற நபராக மாறியிருக்கின்ற, பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட வெறும் ஜோக்கராக மாறியிருக்கின்ற நபராகும் இந்த சஜித் பிரேமதாசா என்பவர். அந்த சஜித் பிரேமதாசாவுக்கு அவருக்கும் தெரியும், இன்றைக்கு அவருக்கும் இடையிலும் கூட இன்றைக்கு எதிர்க்கட்சி யார் என்கின்ற போட்டியும் இருக்கின்றது. அந்த எதிர்க்கட்சியினுடைய பாத்திரத்தை காத்திரமான முறையில் வகிப்பதற்கான தகமை சஜித் பிரேமதாசாவிடம் இல்லை. அதன் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீதான பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்களே தவிர மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நன்மைகளும் இடம்பெறாது என்பது மக்கள் உணர்கின்றார்கள். அதனால் மக்கள் இந்த கூட்டணிகளுடைய போலியான நடவடிக்கைகளை தோற்கடிப்பார்கள் என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக, அதாவது மீனவர்கள், அதாவது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து இந்திய மீனவர்கள் எந்த அளவு அட்டூழியம் புரிகின்றார்கள், அட்டகாசம் செய்கின்றார்கள் என்பது முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்குமே தெரிந்தபடியும். அதே போன்று எங்களுடைய மீனவர்கள் தவறி அவ்வாறான பிரதேசங்களுக்கு அவருடைய எல்லைகளுக்கு செல்லுகின்ற போது இவ்வாறான நடவடிக்கைகள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் விசேடமாக இந்திய மீனவர்கள் எங்களுடைய மீனவர்களால் கைது செய்யப்படுகின்ற போது, அல்லது எங்களுடைய கடல் பரப்பில் தத்தளிக்கின்ற பொழுது, அல்லது எங்களுடைய வலைகளை வள்ளங்களை அறுத்து உடைத்து நொறுக்குகின்ற பொழுது
இவர்கள் தாங்களுடைய தொப்புள் குடி உறவாக சகோதரனாக பார்த்து அவர்களை பராமரித்தவர்களே இலங்கை மீனவர்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய கடல் எல்லைக்குள் புகுந்து ஆயிரக்கணக்கான படகுகள் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடுகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒரு நபரை கைது செய்து அல்லது அவரை கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள். அந்த கடுமையான தாக்குதலுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது தொடர்பாக இந்திய உயர் அதிகாரிகளோடும் இந்திய மீன்பிடித்துறை சம்பந்தமான அதிகாரிகளோடும் பேச்சுவார்த்தையில் இப்பொழுது நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம்.